குட் மார்னிங். மார்னிங் 6 o'clock. இப்போ அக்கா என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு சுகரு, அதனால் அக்கா இந்த பாவக்காய் ஜூஸு வீக்லி 2 days 3 days கொடுப்பேன். இன்றைக்கி அக்கா பாவக்காய் ஜூஸ் எடுக்க போகிறேன். ஒரு ஆளுக்கு ஜூஸுக்கு இந்த ½ பாவக்காய் போதுப்பா, கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே குக்கரில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு ½ கிளாஸ் வாட்டர் ஊற்றணும். பெரிய கிளாஸுக்குன்னா ½ கிளாஸு, சின்ன கிளாஸுக்குனா முழு கிளாஸு, ஃபுல் கிளாஸ் ஊற்றிக்கிறேன் அக்கா. இப்போ நல்லா ஒரு 6-7 விசில் வச்சிடணும். இது பச்சையாக அரைச்சிட்டு வடிகட்டி குடிக்கலாம். ராவாக குடிக்கும்போது நம்மளுக்கு அதில் பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க. அதனால் அக்காவுக்கு அப்படி கொடுக்க மனசு வரல. அதனால் இப்போ அக்கா இதை ஒரு 7 விசில் வச்சுருவேன். இப்போ 7 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர்லேருந்து பாவக்காய் தனியாக எடுத்துட்டேன், வாட்டர் தனியாக வச்சுருக்கேன். இந்த ரெண்டையும் ஆற வச்சிடணும். இப்போ நல்லா பாவக்காய் அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டேன். இந்த வடிகட்டி வச்ச வாட்டரையும் ஊற்றி அப்படியே மிக்சியில் நல்லா சுற்றிடணும். இப்போ அக்கா அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டிக்கும். நல்லா வடிகட்டிட்டு நல்லா சக்கையை ஆகிற வரைக்கும் நல்லா இதை மாதிரி பண்ணிவிட்டு டீஸ்பூனில் அப்புறம் கையில் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாவக்காய் ஜூஸ் ரெடி. மார்னிங்கு வெறும் வயிற்றுலே கொடுத்துருவேன் அக்கா. அவங்களுக்கு சுகர் இருக்குது, கண்ட்ரோல்லே வச்சுருக்கேன் அக்கா. இந்த பாவக்காய் ஜூஸ் ஒரு 2 days. 2 days இந்த பாருங்கள், இந்த இவ்வளோண்டு சால்ட்டு சும்மா பேருக்கு போடுவேன், அவ்வளோதான். பாவக்காய் ஜூஸு 2 days. 2 days வெந்தயம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியும் வெந்தயம் போட்டு மார்னிங் வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு வாட்டர் குடிக்க சொல்லுவேன். அப்புறமா வெந்தயம் தனியாகவும் சமமாக எடுத்து ரெண்டும் சேமாக எடுக்கணும். ஒரு குவான்டிட்டி அதை எடுத்து நல்லா வெறும் வடை சட்டியில் வறுத்துட்டு பொடி பண்ணி அதை 1 ஸ்பூன் போட்டு தினமும் 1 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு ½ கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அதை ஒரு 2 days கொடுப்பேன். இப்படி தான் அக்கா கொடுத்துட்ருக்கேன். சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, அக்கா பழக்கம் இப்படி தான் படுத்திகிட்ருக்கிறேன். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வயிற்றில் உள்ள இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வயிற்றில் உள்ள பூச்செல்லாம் நம்மளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க, பசி எடுக்கும், வயிற்றில் உள்ள பூச்செல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. தேங்க்யூப்பா. மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை அக்காவுக்கு இது தான். தேங்க்யூ.